ஹாய் டிட் ஸ்குவாட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்றைக்கி நம்ம விளையாட போகிற கேம் தான் ஷேடோ ஆஃப் தி டூம் ரைடர் அப்படிங்கிற ஒரு பிசி கேம் வந்து ட்ரை பண்ண போகிறோம். நான் தான் சொன்னேன்ல, ஸோ பிசி கேம்ஸ்லாம் இனிமேல் நான் போட போகிறேன்னு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு க்ளவுட் ஸ்ட்ரீமிங் பிசி கேம் தான் விளையாட போகிறோம். அதுவும் என்னுடைய மொபைலில் இந்த க்ளவுட் ஸ்ட்ரீமிங் நல்லா இருக்கா, எங்கேயும் லேக் ஆகுதா என்ன இதுன்னு பார்த்துட்டு அதே மாதிரி இந்த சூப்பர் கேமை ஒரு என்ஜாயாக வேறு லெவலில் விளையாடலாம். இதோட கிராஃபிக்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு தான் நானும் வந்திருக்கேன். ஸோ பார்க்கலாம் கிராஃபிக்ஸ் எந்த லெவலில் இருக்குது, எப்படி இருக்குது, ஜியோவோட இந்த சர்வர் எந்த அளவுக்கு கரெக்டாக வேலை செய்யுது அப்படின்னு பார்த்துடலாம். ஓகேங்க, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுக்கோங்க, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் நம்ம சேனலில் வந்து நான் தொடர்ந்து பிசி கேம்ஸ் போடலாங்கிற ஐடியாவில் இருக்கேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆதரவு கொடுத்தீங்கன்னா மீண்டும் நிறைய பிசி கேம்ஸ் ட்ரை பண்ணலாம். ஓகே கைஸ், கேமுக்குள்ளே போயிடலாம். லெட்ஸ் கெட்டிங் டு த கேம் பிளே. ஓகேங்க, கேமை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர்ஸ் வந்து சொல்லித்தராங்க. ஓகே ஓகே மூவிங்கு ஓகே கண்ட்ரோல்ஸ்லாம் இப்போ நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ கண்ட்ரோல்ஸை நீங்கள் ஒரு வேளை ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். ஓகே 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 என்னது? ஓகேங்க, என்னுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய பூஸ்ட் ஆப்ஷன் வந்து ஆன் பண்ண சொல்லி இந்த ஆப் என்று கேட்டிருந்துச்சு. ஸோ என்னுடைய பூஸ்ட் ஆப்ஷன் ஆன் பண்ணால் ஃபோனோட மொத்த பர்ஃபார்மன்ஸும் இந்த ஒரு ஆப்புக்கு மட்டுமே போகும். ஸோ லேக் அது சுத்தமாக இருக்காது. ஸோ இப்போ ப்ராசஸர் பயங்கர வேகத்தில் இந்த ஒரு ஆப்புக்காக மட்டுமே வேலை செய்யும். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் எந்த ஒரு ஸ்டோரேஜுமே இந்த கேம் பிடிக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க க்ளவுட் ஸ்ட்ரீமில், அதாவது ஜியோ சர்வர், மும்பையில் இருக்கக்கூடிய ஜியோ சர்வரில் வேலை செய்யக்கூடிய கேமு உங்களுடைய ஃபோனில் ஒரு ஒன்லி ஃபார் ஸ்க்ரீன் பிளே மட்டும் கண்ட்ரோலர் மட்டும் தான் உங்கள்கிட்ட இருக்கும். ஓகேவா? இந்த கேம் பிளே ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ சர்வரான மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தாங்க. ரொம்பலாம் நான் உங்களுக்கு போர் அடிக்க விரும்பல, நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நம்ம எஸ் அமுக்கிறதுக்கு ஏ அமுக்கணும், ஸோ நோ அமுக்கிறதுக்கு வந்துன்னா பி அமுக்கணும். ஸோ கண்ட்ரோல்ஸ்லாம் போய் பார்த்துருங்க. ஸோ கிராஃபிக்ஸ் வைஸ் உண்மையிலே சூப்பராக தான் இருக்குது. என்ன ப்ரோ இது ஃபோட்டோ தானேன்னு கேட்காதீங்க. ஸோ கிராஃபிக்ஸ் உள்ளே போனதுக்கப்புறம் நீங்களே பார்ப்பீங்க. ஸோ கைஸ், நான் இந்த கேமை சூஸ் பண்ணதுக்கு காரணம் இதோடைய ஸ்டோரி லைன் அண்டு இதோட கிராஃபிக்ஸ் தான். ஸோ என்னை பார்த்த உடனே ரொம்ப என்னை ஈர்த்துருச்சு இந்த கேமு. ஸோ அதனால் இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ சில டிஸ்க்ளைமர் எல்லாம் கொடுக்குறாங்க. வெல்கம் டு ஷேடோ ஆஃப் தி டூம் ரைடர். ஓகே 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 ஸோ கன்ஃபார்ம் கொடுத்துடலாம். ஸோ ஹார்ட் பீட் அடிக்கிற மாதிரி சவுண்டு வருது, ஆனால் ஸ்க்ரீனில் இப்போ வரைக்கும் எதுவும் ப்ளே ஆகலாம். ஓகே, வந்துருச்சு. ஓகே, ஸோ மியூசிக் எஃபெக்ட்லாம் உண்மையிலே பயங்கரமாக இருக்குது. ஸோ ஹெட்ஃபோனை மாட்டிக்கு ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ எடுத்தோடனே இது கதை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஸ்டோரி லைன் போகுது. ஸோ ஏதோ ஃப்ளைட்டில் போகிறாங்களா ஹெலிகாப்டரான்னு தெரிலங்க. ஸோ கேமோட அந்த இது இன்டர்ஃபேஸு, அந்த கிரியேட்டர் யார் என்ன ஏதுங்கிற அந்த இதெல்லாம் டைட்டில் கார்டு மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க. சைடு வாக்கில் ஸ்டோரி லைனுமே போகுது. ஸோ இந்த வீடியோ கீழே சப்டைட்டில் எதுவும் இல்லாததுனால என்னால் எதுவுமே படித்து சொல்ல முடியாது. ஒன்லி ஃபார் காட்சியாக பார்த்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியதான். நல்லா இருக்கியா? ஓகே, என்னடா புரியிட்டு போகுது? கிராஃபிக்ஸ் உண்மையில தரமா இருக்கியா? ஃபோனில் விளாட்ற மாதிரியே இல்லை. சூப்பர். ஸோ அவங்க என்ன பேசுகிறாங்கிறது எனக்கு புரியலை. என்னடா பைலட் கேப்பிங் மட்டும் தனியாக பிடிங்கிட்டு போயிருச்சு, ரெக்க அங்கிட்டு பிடிங்கிட்டு போயிருச்சு. வேற மாதிரிடாடே, தரமான இது வேற மாதிரி கிராஃபிக்ஸ்லாம் சும்மா பயங்கரமாக இருக்குது. வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் ஒரு பிசி கேம் விளாட்றேன். உண்மையில செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தான். செம்ம அட்வென்ச்சர் கேமை தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோட டூரேஷன் 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே நான் வச்சுக்கிறேன். ஏன்னா இது உண்மையிலே பெரிய கேமு. நான் முடிக்கிறதுக்கு எப்படியும் இந்த கேமை 15 மணி நேரம் ஆகும். இந்த கேமை முடிக்கிறதுக்கு மினிமம் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 4-5 பார்ட்டாவது வந்துடும். நீங்கள் பார்ட் 2 கேட்டால் மட்டும் தான் நான் பார்ட் 2 போடுவேன். ஓகேவா? ஸோ நீங்கள் பார்ட் 2க்கு பார்ட் 1க்கு எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பார்ட் 2 கூடிய சீக்கிரம் நான் போட்டுருவேன். ஸோ ஓகே, இப்போ வரைக்குமே வந்து நான் கட்சின்னு தான் போயிட்டுருக்கு. ஆனால் அக்கா பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்காங்களே. இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. ஓகே, a rock hit my leg. No, I'm right on Trinity's tail. எனக்கு ஒன்றும் புரியல. ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி விட்டுருவோமா? ஓகே, நம்ம பண்ணுறா. ஸோ எக்ஸை அமுக்கணுமா? ஸோ எக்ஸை வந்து லாங்கில் விட்டு அழுத்தணுமா? ஓகே 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 கமான். வலிக்கிற அந்த எஃபெக்ட் எனக்கே தெரியுதுடா ஹெட்ஃபோன் மாட்டிருக்கிறதுனால. நல்லா இருக்குங்க.
கிராஃபிக்ஸ் உண்மையில சூப்பராக இருக்குது. ஸோ கண்ட்ரோல்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வா வலி பயங்கரமாக இருக்கும் போல இருக்கே ஆத்தாடி. ஸோ கிளாராங்கிற இந்த மெயின் கேரக்டரை வச்சு நம்ம விளையாட போகிறோம். ஸோ இவங்க தான் இந்த கேமோட மெயின் ப்ரோட்டாகனிஸ்ட்டு. நம்மளுடைய கண்ட்ரோலில் இருக்க போகிறது இவங்க தான். நான் இங்கே நல்லா வசமாக மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு டைலாக் மட்டும் எனக்கு புரியுது. இன்னும் ஃபாரஸ்ட்டாக தான் காணும். இன்னும் கற்களுக்கு நடுவில் தான் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. வா பயங்கரமாக இருக்கியா கேமு. கிராஃபிக்ஸ்லாம் எங்கேயுமே லாக் ஆகலை, சூப்பராக இருக்குது. உங்கள்கிட்ட ஒரு பயங்கரமான இன்டர்நெட் ஸ்பீடு இருந்தால் மட்டுமே இந்த கேம் உங்களால் விளையாட முடியும். ஸோ உங்கள்கிட்ட ஓகே ஒரு நிமிஷம் கண்ட்ரோல் சொல்கிறாங்க. ஓகே ஓகே நல்லா இருக்கியா கண்ட்ரோலரு. எனக்கு சூட்டாக இருக்குது, ஈஸியாக இருக்குது கண்ட்ரோலு. அது நான் இதுக்கு முன்னாடி இந்த கண்ட்ரோலில் விளையாடிருக்கேன், அதனால எனக்கு ஈஸியாக இருக்குது. ஓகே ஓகே ஸோ அதுக்கு மேனுவல் கண்ட்ரோல் தான். நான் தான் மேலே ஏறிக்கிட்டு இருக்கேன், ஸ்டோரி லைனில் மேலே ஏறலை. சூப்பராக இருக்கியா கிராஃபிக்ஸு, உண்மையிலே தரமாக பண்ணியிருக்காங்க. ஓகே 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 ஸோ நீங்கள் கீழே விழுகிற மாதிரி இருந்தால் எக்ஸை வந்து மாதிரி ஹோல்ட் பண்ணிடுங்க. ஏதாவது ஓகே இல்லை மேலே ஏறணும் ஜம்ப் பண்ணுறதுக்கு அமுக்குங்க. ரிவர்ஸ் வரணும் பேக் வரணும் பி. இந்த ஒய் எதுக்குன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல, கூடிய சீக்கிரம் பார்த்துருவோம். ஓகே இதுக்கப்புறம் கட்சின் தான். ஸோ கிராஃபிக்ஸை நீங்களே லைவாக பார்க்குறீங்க. கிராஃபிக்ஸ் உண்மையிலே சூப்பராக இருக்குது. ஸோ டிஸ்பிளே பவர் இன்னும் கொஞ்சம் ஏற்றிருக்கேங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் கிளியராக தெரியும் நினைக்கிறேன். நான் வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா 1800 FPS வந்து எடிட் பண்ணுவேன். வேணும்னா சொல்லுங்கள் 2K. அடுத்த வீடியோவில் வந்தோம்னா 2Kல எடிட் பண்ணலாம். அதிகபட்சம் என் ஃபோன் 2K தான் சப்போர்ட் பண்ணோம். ஸோ 4K சப்போர்ட் பண்ணலாம், பட் இருந்தாலும் முடியாது. என்னடா அது மண்டை ஓடு மட்டும் கிடக்கு. உண்மையிலே ஸ்டோரி லைன் சூப்பராக இருக்கியா. ஒர்த்து 49 ரூபா ஒர்த்து. ஓ ஃப்ரீ கண்ட்ரோல் நான் தான் கண்ட்ரோல் பண்ணணுமா. Jonah, I'm out. Be careful, the way into the site is full of traps. நான் நல்லா இருக்கேன், நீ ஜாக்கிரதையா இரு அப்படின்னு நான் சொல்றா. They're protecting something. இப்போ நான் எங்கே போகிறது, இங்கே தான் போகணும்னு நினைக்கிறேன். Still no solid leads on who's leading the local Trinity cell. So X. I talked to some people in town. Okay. Excited. So இதுக்கப்புறம் ஃபுல் கண்ட்ரோல் என்கிட்ட தான் இருக்குங்க. Name's Dominguez. போமா அப்படிதான். ஸோ கிராஃபிக்ஸ் உண்மையில சூப்பராக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஜம்புக்கு அமுக்கணும். எக்ஸ் நல்ல வேலை எக்ஸ் அமுக்கிட்டேன். ஸோ இப்போ அப்படியே சைடு வாக்கில் போகணுமா. ஓகே ஸோ நான் நினச்ச மாதிரி தான். யூஸிங் டேர்ன் மூவிங் ஓவர். ஓகேங்க இப்போ என்னடா பண்ணணும், மேலே போகணுமா என்ன. ஆமாம் மேலே தான் போகட்டும். ஓகே ஸோ ஜம்புக்கு அமுக்கணுமா. அமுக்கிட்டு எக்ஸு போடு. கண்ட்ரோல் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக தாங்க இருக்குது. இல்லை இந்த கண்ட்ரோல் நான் இதுக்கு முன்னாடி விளையாடி இருக்கேன். ஸோ அதனால எனக்கு ஈஸியாக இருக்கா இல்லை உண்மையிலே ஈஸியாக இருக்கான்னு தெரில. ஸோ செம்ம ஹைட்டில் இருக்கோம் ப்ரோ. இந்த கேமில் நிறைய மிஸ்ட்ரி இருக்குங்க. ஓகே ஸோ ஜம்ப் அடித்து மேலே போவோமா, இல்லை இங்கிட்டு தான் போகணும். ஸோ கட்சின்னு சவுண்ட் எஃபெக்ட் உண்மையிலே பயங்கரமாக இருக்குது. கிராஃபிக்ஸ் பக்கா கிராஃபிக்ஸ்ரா வேற மாதிரி நல்லா, இது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு தானே சொல்கிறா. என்னடா அது மொபைல் ஜாப்பரா என்ன, ஒரு டைம் பம்மாக இருக்குமோ. கிராஃபிக்ஸ் பயங்கரமாக இருக்குடா, உண்மையிலே சூப்பராக இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் அடுத்த வந்துட்டாடா, இவன் வந்துட்டானா. Get a load of this place. இது இந்த இடம் உண்மையிலே சூப்பராக இருக்கு. Research paid off. இந்த இடத்த நீ எப்படி கண்டுபிடிச்ச? Yeah, they really didn't want us in here. Okay. Father's notes. பாதி தாங்க புரியுது, பாதி புரிய மாட்டேங்குதுங்க. உன் காலுக்கு என்னாச்சு அதானே? I saw where the passage collapsed on you back there. Okay. This inscription is some sort of riddle. Pink fish. ஸோ கைஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரியை கொஞ்சம் அங்கே நல்லா கவனிங்க. ஸோ நான் பேசினா உங்களால் ஸ்டோரி கவனிச்சிக்க முடியாது. ஸோ நீங்கள் எல்லாரும் ஸ்டோரியை மெயினாக கவனிங்க. ஒக்கா தக்காளி கிராஃபிக்ஸ் பயங்கரமாக இருக்குடா. ஸோ அங்கே எந்த சர்வரில் ரன் ஆகுதுன்னு தெரிலங்க. ஸோ மும்பையில் இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கம்ப்யூட்டர் சர்வரில் ரன் ஆகுதுன்னு தெரியலை. ஸோ பயங்கரமாக தான் இதாகிட்டு இருக்கு. ஸோ என்னமோ நடக்க போகுது, சம்பவம் ஸ்டார்ட். Lara,
லாரா You gotta get out. சோலி முடிஞ்சு. இவன் என்னடா ஃபோட்டோ எடுக்கல குறியா இருக்கா? அடி வாடியை போ ஓடிடுவான். இந்த மாதிரி பைட்டத்தை கூட வச்சிருந்தா சத்தியமா நம்ம பொழைக்க முடியாதுங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரம். கண்டிப்பா எல்லா கூட்டத்திலயும் இந்த மாதிரி ஒரு ஆர்வ கோளாறு கண்டிப்பா இருப்பானுங்க. ஓகே, ஸோ நல்ல வெளிச்சமா இருக்கே. ஓடு. Had him drag me out, I'd still be in there taking pictures. ஒரு வழியா நான் நிறைய போட்டோஸ் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றான். Be doing much. Jonah. ஓகே, இப்போதான் ஃபாரஸ்ட்டை காட்ட போறான்னு நினைக்கிறேன். ஸோ ஃபாரஸ்ட் எந்த அளவுக்கு இருக்கு? We group at the cafe. Dr. Dominguez is supposed to be there tonight. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் கேம் விளையாடி இருப்பேன். என்னுடைய ஃபோன் வந்துன்னா நார்மல் வார்மிங் தான். ஸோ பெருசாலாம் ஹீட் ஆகலை. நீங்கள் இந்த கேம் வந்தோம்னா அம்மா லேப்டாப்பு இல்லை அப்பா லேப்டாப்பில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். செம்மையாக ரன் ஆகும். லேப்டாப்லாம் இந்த மாதிரி ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி பயங்கரமாக இருக்கும். After all of that, I'm starving. ஸோ லேப்டாப்பில் கண்ட்ரோல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ வியூவை பார்த்தீங்களா, சூப்பராக இருந்துச்சுல. ஓகே, செக் பாயிண்ட் இதோட முடிஞ்சு. ஸோ அடுத்த ஸ்டோரியில் என்ன பண்ணால் கண்டினியூ ஆகுது. நல்லா இருக்கியா? வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் ஒரு பிசி கேம் ட்ரை பண்ணுறோம்ல. ஸோ கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டு கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. இதை வந்து நான் அப்ரோச் பண்ண மாட்டேன். இதை யாரும் கவனிச்சிக்க கூடாது. இந்த விஷயத்த நான் அப்ரோச் பண்ண மாட்டேன். There he is. ஸோ ட்ரிங்க்ஸ் பண்ணுறது டோட்டல் தவறான விஷயம். On Dr. Dominguez? Not much. He's leading a few. எனக்கு தெரிஞ்சு ஸ்டோரி லைன் கொஞ்சம் ஓவராக இருக்குது. ஸோ சில விஷயங்களை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். Big help to the ஸோ ஸ்டோரி லைனை நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு போர் அடிச்சிடும். ஸ்டோரி லைனை நான் பார்த்து கதை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு ஸோ மெயின் கதைக்கு வரும்போது மட்டும் நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி உங்களுக்கு போர் அடிக்காமல் பார்த்துக்கிறேன். ஓகேவா? To find the hidden city, go south along the shore until ஓகே, you ஏதோ find ஒரு the fifth விசித்திரமான ஒரு நகரம். ஸோ அதை பற்றி பேசுகிறாங்க. pink dolphin. ஸோ அதெல்லாம் நான் பார்த்துட்டு வந்து உங்களை நான் மெயின் இதில் வந்து நான் மீட் பண்ணுறேன். then chase the ஸோ கைஸ், இந்த கதை எனக்கு புரிஞ்ச வரைக்கும் ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு ரகசிய ஒரு ஊர் இருக்குது. அதை கண்டுபிடிக்க போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இதான் மெயின் கான்செப்டாக இந்த கேமில் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ மேபி எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் சொல்கிறேன். இல்லை ப்ரோ, இந்த கேம் நான் இதுக்கு முன்னாடி ஆடி இருக்கேன், இதோட ஸ்டோரி எனக்கு இது இப்படி இருக்கும் அது அப்படி இருக்கும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதை நான் இந்த கேமில் சொல்லிட்டேன். ஓகேவா? ஏன்னா இந்த கேம் நான் இதுக்கு முன்னாடி விளாண்டதில்லை, என்ன ஸ்டோரி லைன் அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியாது. ஸோ எடுத்தோடனே நான் பாட்டுக்குள்ள வந்துட்டேன். ஓகே, ஸோ நான் தான் கண்ட்ரோல் பண்ணணுமா? Trinity's people are armed. I heard they brought ஓகே, வா போகலாம் அப்படின்னு சொல்கிறான். I'll stay out of their way. I want to avoid what happened with the last Okay. cell we took down. ஸோ பிசியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். So much for a night off. Where did Dominguez go? ஸோ கைஸ், ஓரளவுக்கு கேமை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் தூரம் விளையாடிட்டேன். இப்போ வந்து அந்த கேட்டுக்குள்ளே நம்ம போகணும். அது எப்படி போகிறது? அதுதான் இப்போ பிரச்சனையே. இங்கே என்னடா ஏதோ லாரி நிற்கிது. ஸோ இங்கே என்னமே கிடக்குங்க. ஸோ ஓகே, ஏதோ கலெக்டபிள் பொருள் நினைக்கிறேன். இது எப்படி இப்போ தாண்டி போகிறது? மேபி வேறு எதுவும் ஐடியா இருக்கலாம். ஒருவேளை அப்படி இருக்குமோ? என்ன பண்றது? ஓகே ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும்னா எப்படி பண்ணுறது அதை? ஸோ கண்ட்ரோலர் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இது இப்போ அழுத்தி பிடிச்சிட்டு எக்ஸாமுக்கு சொல்கிறானா என்ன பண்ண சொல்கிறானுங்க? ஒரு நிமிஷம் இருங்க. கண்ட்ரோல்ஸ் வந்து வேணால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ கைஸ், அங்கிட்டிருந்து இங்கிட்ட ஓடி வந்ததில் இங்கிட்ட என்னமோ இருக்குது. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓ, இப்படி தான் வரணுமா? அப்புறம் எதுக்கிட்ட அந்த இடத்துல அந்த மாதிரி காட்டுச்சு. ஓகே, ஒரு வழியாக ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ற ஆயாச்சு. இனிமேல் தான் கதை எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. இனிமேல் தான் நம்ம அந்த ரகசிய சிட்டியை கண்டுபிடிக்க போகிறோமா இல்லையா? முதல்ல அந்த ஊரை கண்டுபிடிக்கிறது தான் கதையான எனக்கு டவுட்டாக இருக்குது. போவோம், குத்து மதிப்பாக என்ன தான் நடக்குதுன்னு பார்த்துருவோமே. There's got to be more to these ruins. ஏதோ பொண்ணுங்களை பற்றி எதுவுமே சொன்னா, பட் எனக்கு புரியலை. ரொமான்ஸுங்கிறது மட்டும் தான் எனக்கு A புரிஞ்சுது. pyramid inside some sort of cave. ஓகே, இப்போ என்ன பண்ணுறது? ஸோ செம்மையாக இருக்குடா கிராஃபிக்ஸ். டே
மரத்தோட பிசிக்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குடா. ஓகே, இந்த லாரி தான், அந்த லாரியோட வச்சு தான் இங்கே தெரிஞ்சிருக்கு. இப்போ என்ன பண்ணுறது? வேறு ரூட் எதுவும் இருக்கா? ஸோ மேபி வேறு ரூட் எதுவும் இல்லை. அந்த இருக்கு. ஸோ நைஸ்ரா. இப்போ என்ன பண்ணுறது? ஓ, வியூ மேப். பொறுமையாக பின்னாடி போயிட்டு ஆளை போட்டு தரணுமா? ஒய்யி போடு தக்காளி பொக்காமக்க. வேற லெவல்ரா, செம்மையா இருக்கு. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறான்? ஸோ எல்டி அமுக்கணுமா? ஸோ ஓகே, ஹோல்ட் பண்ணுறதுக்கு இதுங்க. ஸோ அட்டாக் பண்ணுறதுக்கு இது. ஸோ ஆர்டி. ஓகே, ஆர். ஸோ ஏ, ஓ மை காட். இப்போ என்னடா பண்ணணும்னா, என்னமோ சொல்கிறானு எனக்கு புரிய மாட்டேங்குதுங்க. ஏய், என்னடா பண்ணணும்? அது போல சொல்லுங்கண்ணா, தெளிவாக சொல்லுங்கண்ணா, புரியலங்க. புரிஞ்சு. ஸோ லைட்டாக கண்ட்ரோல்ஸ் இப்படி இருக்கும்போது நான் எப்போ அதை சரியாக பார்ப்பேன்? என் சொல்லி முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ, ஸோ கைஸ் கண்ட்ரோல்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா ஸோ மேப்பை மாற்றுற கண்ட்ரோல் இந்த கையில் தான் இருக்குது, ஷூட் பண்ணுற கண்ட்ரோல் இந்த கையில் இருக்கும்போது ஸோ கஷ்டமாக இருக்குது. ஓகே, இந்த தடவை கரெக்டாக பண்ணுவோம். ஸோ ரெண்டு கண்ட்ரோலுமே ஒரே கை இருக்கிறதுனால ஸோ எப்படிங்க லெஃப்ட் ஹேண்ட் வந்து ரைட் ஹேண்டுக்கு சைடு கொண்டு வர முடியும்? ஸோ கண்ட்ரோல்ஸில் கொஞ்சம் அவங்க இது பண்ணியிருக்கலாம். ஸோ நம்ம பொறுமையாக போயிட்டு போடுறதுலாம் போட்டு தலையிலே போடு. இவனை போட்டு தெரியாச்சா? இவனை ஒரே அட்டாக்ல போட்டு தனியாக ஆகணும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக்கை கரெக்டாக ஓகே கரெக்டாக ஷெட்டுக்கு வைக்கணுங்க. சூட் போடு தக்காளி வேற மாதிரி. ஓகே, இப்போ ஒரு கட்சியில் வருது. உனக்கு ஒன்றும் ஆகலையா? அதானே டைலாக்கு. ஓ, மைண்டு வயசுல கேட்குறீங்களோ? சூப்பர்ரா. You work for Trinity. What did they find? நீ நல்லா இருக்கல, அது மட்டும் எனக்கு புரியுது. நல்லா இருக்கடா கேம் உண்மையிலேயே. நான் போறேன்ட்டு அவன் ஓடிட்டான். இனிமே இந்த காட்டுக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது எனக்கே தெரியல. Find the temple. Temple கண்டுபிடிச்சிட்டோம். So press the to. This is Commander Rourke. All teams. ஓ, ஓகே. தக்காளி வேற மாதிரிடா டே. ஸோ இப்போதைக்கு நம்ம கையில் டெசர்ட்டிக்கில் இருந்தாலே போதும். ஸோ ஃப்ரீ ஃபயரில் டெசர்ட்டிக்கில் வச்சு எல்லாரும் போட்டு தள்ளுற மாதிரி இதை வச்சு போட்டு தள்ளிடுவான். ஸோ நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணணுங்கிறது நோ ஐடியா. குத்து மதிப்பாக போக வேண்டியதான். டெம்பிளுக்குள்ளே எதுவும் போகணுமா என்ன? டெம்பிளுக்குள்ளே போக முடியுமா? ஆமாம், டெம்பிளுக்குள்ளே தான் போகணும். போடு தக்காளி வேற மாதிரி. உண்மையாக சூப்பராக இருக்குடா கிராஃபிக்ஸு. ஸோ வியூ பாயிண்ட்டை பாருங்கள். ஸோ வியூ பாயிண்ட் தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இல்லையா, வேறு என்னமோ வருது. போடு தக்காளி வேற மாதிரி. இப்போ ஒரு சின்ன லேக் ஒன்று ஆச்சு. மேபி மழை பெய்யறதுனால எனக்கு சிக்னல் கொஞ்சம் கட் ஆகலாம். Shack shell. The key lies beyond her gaze. Key. போறா வேற மாதிரி கிராஃபிக்ஸ் ரெடி. The entrance must be down there. ஓகே, இப்போ என்னடா பண்ணணும்? நான் குதிக்கணுமா? Make my way down. ஓ, ஓகே நல்ல வேளை குதிச்சிருப்பேன். இப்போ குதிச்சு எக்ஸாமுக்குடா, அவ்வளோதான். இந்த மாதிரி தான். இப்போ நான் மேலே கீழே போகணுமா மேலே போகணுமா என்ன? இல்லை, மேலே போவோம் வழி இல்லை, அப்போ கீழே தான் போகணும். ஸோ இப்படி ஆங்கிளை கொஞ்சம் மாற்றுவோம். இருங்க வரேன். ஓகே, இப்போ என்னன்னா ப்ரெஸ்ஸு எல்டி ஆர் ஆர்டி. எல்டி அமுக்கிட்டு ஆர்டி அமுக்கணுமா? ஓ நைஸு. அப்படியே இறங்கு தக்காளி வேற மாதிரி. ஓகே, பி அமுக்கணுமா? ஓகேயோ, ஓ நல்ல வேலை. வேற மாதிரி டாடே.
சூப்பர் கேமு. All right. ஜம்ப் அடிச்சு எக்ஸு நினச்சிட்டா. இப்போ எல்லாமே ஆர்டி. I want the site secured ASAP. When Dr. Dominguez arrives, we all go in together. ஓகே, இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு. ஜம்ப் அடிச்சு எக்ஸாமுக்குடா போடு வேற மாதிரி. ஓகே, ப்ரெஸ் எல்டி அடுத்த 6 வேற மாதிரி. எனக்கு கண்ட்ரோல் பழகிருச்சு. அவன் கண்ட்ரோல் சொல்லாமே எனக்கு பழகிருச்சுங்க. போடு தக்காளி வேற மாதிரி. ஏமா பேக்மா. நல்ல வேலை. இப்போ என்ன பண்ணுறது? சுற்றி போகிறதுக்கு வேறு வழி இருக்கா? இல்லை. அப்படின்னா இங்கேருந்து குதிக்கிறது மட்டும் தான் ஒரே ஐடியா. குதிச்சிட்றாடே எக்ஸாமுக்குடா. போடு தக்காளி வேற மாதிரி. ஆமாம், கீழே இருக்கணுமா? மேலே போகணும். ஜம்ப் அடிச்சு எக்ஸாமுக்கணும் போல. போடு. ஓகே, கொஞ்சம் மேலே போய்கிட்டு ஜம்ப் அடிச்சு எக்ஸாம் போடுறோம். ஸோ உங்கள்கிட்ட ஒதுங்கி போய் பார்ப்போம். இந்த வழியில் போகலாம். இப்போ போடா. ஓகே, இப்போ ஜம்புக்கு அமுக்கி 2 தடவை அமுக்கணும். இன்னொரு தடவை போடு தக்காளி வேற மாதிரி. நீ பொண்ணால வேற என்னவோம்மா மிஸ் நான் இந்த போடுறியே. I better hurry. அது கண்ட்ரோல் செப்பரேட் ஒருத்தன் கையில் இருக்கு. ஜம்ப் அடிச்சு எக்ஸாமுக்கு போட்டு தக்காளி மேலே. ஸோ மேபி இப்படி போகணும் போல. ஸோ வேற மாதிரி போயிட்டு இருக்கோம். பட் இதுக்கு மேலே எங்கிட்டா போகிறது? ஓகே எல்லாம் அடிச்சு ஆரம்பிக்க கீழே இறங்கு. வேற மாதிரிடா. எனக்கு கேம் உண்மையில ரொம்ப பிடிச்சிருக்கு. சிட். இப்போ என்ன பண்ணணும்? மூவ் பேக். ஓகே I've got this. ஓகே எனக்கு புரிஞ்சு. திரும்ப ஒன்ஸ் மோர். அட்ரா சக்கா எக்ஸாமுக்குடா போடு தக்காளி. டேய், இந்த மாதிரி என்ன உண்மையில பண்ண சொன்னா செத்துரு வேண்டாம். எல்லாமே ஆரம்பிக்க பார்ப்போம். ஓகே, ஸோ ஜம்ப் அமுக்கணும். ஸோ கொஞ்சம் பேக் வந்துட்டு தான் ஜம்ப் அமுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஜம்ப் டேரெக்டாக அமுக்குனா சத்தியமாக விழுந்துருவான். ஸோ ஜம்ப் டு ஐயோ. ஸோ தண்ணிக்குள்ள விழுந்துட்டான். ஸோ இது திரும்ப இன்னொரு ட்ரை போய் பண்ணி பார்ப்போம். டக்குன்னு ஒரு படி ஜம்ப். ஸோ கைஸ் லைட்டாக லேக் ஆகுது. இது காரணம் என் இன்டர்நெட் ஸ்பீடு ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஓகேங்க, திரும்பவும் வந்தாச்சு. இந்த டைம் கரெக்டாக நம்ம பண்ணுறோம். பொண்ணு அப்படியே கீழே இறங்கு. அப்படியே பொறுமையாக அப்படி வந்துட்டு ஸோ எல்லாரும் அமைக்கிட்டு அப்படியே கீழே வந்துட்டு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நைஸு கமான். இந்த மொமெண்டம் பத்தாது, இன்னும் கொஞ்சம் தான்டா. குதிச்சிடுறாடே, அவ்வளோதான். ஓ மை காட், கிட்டத்தட்ட 10 அட்டம்ப்ட்டுக்கு அப்புறம், நான் அந்த 10 அட்டம்ப்டை வீடியோவில் காமிச்சிருக்க மாட்டேன், 10 அட்டம்ப்ட்டுக்கு அப்புறம் இந்த குகைக்கு ஒரு வழியாக வந்தாச்சு. இனிமேல் இதுக்குள்ளே போனதுக்கப்புறம் என்கிட்ட என்னென்னலாம் நடக்க போகுது, என்னென்னலாம் சம்பவம் இருக்குதுங்கிறத பார்ட் 2ல் சந்திக்கலாம். இந்த கேமுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு தரீங்களோ அவ்வளோக்கு கூடிய சீக்கிரத்தில் பார்ட் 2 வரும். இந்த கேம் பிளே எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இது வந்து ஒரு பிசி கேம் இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களோட இந்த வீடியோ பெறுவது உங்கள் டார்க் ட்ரான் கேமிங். ஸோ கைஸ், உங்களுக்காக கஷ்டப்பட்டு பிசி கேம்லாம் ஃபோன்லேயே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு அந்த ஹைப் பட்டனையும் லைக் பண்ணி அமுக்கி விட்டு போயிருங்க. அதுக்கப்புறம் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ரிவ்யூ எப்போ பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தாரு. கவலைப்படாதீங்க ப்ரோ, கூடிய சீக்கிரம் ஃபேஸ் ரிவ்யூ பண்ணிடுவேன் 1000 சப்ஸ்கிரைபர் வந்த உடனேயும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை 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 பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.